வணக்கம் நேர்களே, எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு பாத்தீங்கன்னா 2026 ஜனவரி மாத பலன்கள். வருடத்தின் முதல் மாதமான இந்த ஜனவரி மாதம் எல்லாருக்குமே ஒரு நேர்மறையான ஒரு ஆற்றலை கொடுக்கணும். நிறைய ஒரு தெய்வீக சக்தியை கொண்டு எல்லாருமே அவரவர்களுடைய வாழ்க்கையில ஒரு வளமான ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையை பெறணும் அப்படின்னு நம்ம இறைவனை பிரார்த்தித்து இந்த மாத பலன்களை ஆரம்பிக்கலாம். இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா கோச்சார கிரகங்களின் தன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்துல 4 மாத கிரகங்கள் இருந்து 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. அடுத்து செகண்ட் 15 டேஸ்க்கு, அதாவது ஜனவரி 15க்கு மேல பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்திற்கான அந்த கர்மஸ்தானத்திற்கு சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களும் பயணிக்க போகுது. இதுதான் இந்த மாதத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு 4 கிரகங்கள். வருட கிரகங்கள் ஆஸ் யூசுவல் அந்த குரு பகவான் மிதுன ராசியில வக்ரத்தன்மையோட இருக்கிறார். அடுத்து கேது பகவான் சிம்ம ராசியில, ராகு பகவான் 11ஆம் இடமான காலபுருஷனுக்கு 11ஆம் இடமான அந்த கும்ப ராசியில இருக்கிறார். சனி பகவான் 12ஆம் இடத்துல மீன ராசியில இயல்பு நிலையில இருக்கிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அந்த கோச்சார கிரகங்களின் தன்மைகள். இந்த மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த மாத கிரகங்கள் தான் இந்த மாதத்துல நீங்க என்னென்ன செய்ய போறீங்க அப்படின்னு கணிக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்க போது. எல்லாருமே பாத்தீங்கன்னா மாத கிரகங்கள் பாக்யஸ்தானத்துல இருந்து அடுத்து அந்த கர்மஸ்தானத்திற்கு வர்றதுனால எல்லா ராசி என்பர்களும் அதிகப்படியான ஒரு தொழிலை நோக்கி, தொழில் வாய்ப்புகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த தொழில் வாய்ப்புகள்னால நிறைய லாபங்கள், ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை, ஒரு அதிகப்படியான ஒரு தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ஜனவரி மாதம் தொடங்க போகுது எல்லா ராசி என்பவர்களுக்கும். ஒரு கடுமையான பலன்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்மளுடைய காலபுருஷனுக்கு 6ஆம் இடம், 8ஆம் இடத்துல ஏதாவது கிரகங்கள் இருந்தாதான் அது கடுமையான பலன்களை கொடுக்கும். இந்த வருடம் ஆரம்பிக்கும் போது ஜனவரி மாதத்துல அந்த 6லயும் 8லயும் எந்த கிரகங்களும் கிடையாது. அதனால எல்லா ராசி என்பவர்களுக்குமே ஒரு வளமான ஒரு வாழ்க்கையை இந்த 2026 கொடுக்கறதுக்கு உண்டான அனைத்து வாய்ப்புகளையும் கொடுக்க போது. அதை பத்தி தான் இப்போ டீட்டெயில்டா நம்ம இந்த ஜனவரி மாத பலன்கள்ல பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையாக பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கும்பராசி என்பர்களுக்கு ஜனவரி மாதம் 2026 உங்களுக்கு 7.5 சனியின் தாக்கம். அடுத்து உங்களுடைய ராசியின் மீதே ராகு பகவான் இருக்கிறாரு. உங்களுடைய 12ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன்ற மாதிரியான 4 கிரகங்களின் சேர்க்கை. இது எல்லாமே இந்த ஜனவரி மாதம் சில நெகட்டிவான சில விஷயங்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும். இந்த 2026 கும்பராசி என்பர்கள் தொடக்கத்திலிருந்து ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். மருத்துவம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள்லாம் வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து இந்த கும்பராசி என்பர்கள் திடீர் மருத்துவத்தினால, அதாவது ஏதாவது இருதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளோ இல்ல மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ, அடுத்து பாத்தீங்கன்னா கிட்னி சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளோ ஏற்படுவதற்குண்டான ஒரு அமைப்பாக இருக்கு. அதனால வருடத்தின் தொடக்கத்துல இருந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எதையுமே ரொம்ப கேர்லெஸ்ஸா இதெல்லாம் சரியா போயிடும். ஒரு கேஸ்ட்ரிக் அலர்ஜிய நீங்க, அதாவது ஒரு கேஸ்ட்ரிக் அலர்ஜின்னு நினைச்சு சில விஷயத்தெல்லாம் நீங்க ஒரு எதர்ச்சியாக மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளத்துல கொண்டு போய் விடுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இருக்கு. அதனால கும்பராசி என்பர்கள் ஜனவரி மாதத்துல இருந்து ரொம்ப கவனத்தோட இருக்கணும். உங்களுடைய ராசி அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா 2ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் ரீதியான நிறைய செலவுகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதாவது 5ஆம் இடம் அப்படின்றதே அந்த குழந்தை ஸ்தானம் தான், புத்திரஸ்தானம் தான். அந்த புத்திரஸ்தானத்திலேயே அந்த குரு பகவான் இருக்கிறதுனால குழந்தைகள்னால பெரிய அளவுக்கு உங்களுக்கு திருப்தி அப்படின்றது இருக்காது. இந்த கும்பராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியான நிறைய கடன்களை அனுபவிப்பதற்குண்டான ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. ஏற்கனவே நிறைய கடன் வாங்கியிருக்கிற மேடம், அதுல இருந்து என்னால வெளியில வரவே முடியல, இன்னும் கடன் வாங்கினேன்னா என்னால முடியவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் கூட கிடைக்கக்கூடிய கடன்களை
வருவதற்குண்டான ஒரு தருணம். கடன் உங்களுக்கு வந்து வாலண்டரியா வருது அப்படின்னா, அத நீங்க கொஞ்சம் ஆசைப்பட்டு அதையெல்லாம் ஏத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். சில பேர் நிறைய கிரெடிட் கார்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் மாட்டிக்க கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால கும்பராசி என்பர்கள் பெரிய அளவுக்கு கடனை நோக்கி பயணிக்காதீங்க. இருக்கக்கூடிய கடனை மட்டும் முதல்ல அடைச்சிட்டு, அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளை நீங்க ஹேண்டில் பண்ணாலே போதும். மிகப்பெரிய அளவுக்கு தொந்தரவுகள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு நெருக்கடிகள் வரும். குடும்பத்துல யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா காதலிப்பவர்களும் ஏதாவது தேவையில்லாத விதண்டாவாதம் பண்ணி கருத்து வேறுபாடு ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். பிரேக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது காதல்ல ஒரு முறிவு இந்த மாதிரியாகலாம் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாகலாம் இருக்கு. ஏன்னா செவ்வாய் அப்படின்றது 12ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால அந்த ஆண்கள் பாத்தீங்கன்னா எப்போதுமே ரொம்ப விதண்டாவாதமாக பேசக்கூடிய ஒரு தருணமாக இருப்பாங்க. யாரா இருந்தாலும் சரி, கும்பராசியில பிறந்த ஆண்கள் பாத்தீங்கன்னா எதுலயுமே ஒரு பிடித்தமான ஒரு விஷயம் இருக்காது. எல்லா இடத்துலயும் முரண்பாடாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை, இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இதனால காதல் வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய கும்பராசி என்பர்கள் பணத்தினால ஏமாறக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல ஆன்லைன்ல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தா 20,000 ரூபாய் கிடைக்குது அப்படின்ற மாதிரியாக அந்த ஆன்லைன்ல இன்வெஸ்ட் பண்ணி ஏமாறக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்கு. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த கும்பராசி என்பர்களுக்கு வேற எந்த பலன்களுமே கிடையாது. இவர்கள் ஆண்டின் முதல்ல இருந்து தொடக்கத்துல இருந்து இந்த ஆண்டு முழுவதுமே ரொம்ப விழிப்போட செயல்படணும். ஒரு அசாதாரண சூழ்நிலையில கூட ரொம்ப மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படுவதற்குண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி விஷயத்துல கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், பிரிவுகள் இதெல்லாமே வருவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். அதனால அந்த கணவன் மனைவி அந்யோன்யம் அப்படின்றது இந்த இடத்துல ஒரு ஒரு விரிசலை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். அதனால பேச்சுல ஒரு நிதானத்தோடு பேசுங்க. என்ன பேசுறோம், என்ன பேசணும், யாருக்கிட்ட என்ன பேசணும், இந்த மாதிரியாக ஒரு கால நேரத்தை பார்த்து அந்த இடத்துல நீங்க பேசணும். அங்க பேசுறதுக்கு இஷ்டம் இல்லையா, தயவு செய்து வெளியில எந்திரிச்சு போயிடுங்க. ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள்ல போய் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம். இந்த கும்பராசி என்பர்களுக்கு உங்களுடைய அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதனாகப்பட்டவர் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சுனால அபரிமிதமான ஒரு தேவையில்லாத ஒரு அபாயமான ஒரு சிக்கல்ல போய் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜனவரி மாதம் இருக்கு. அதனால கும்பராசி என்பவர்கள் யாரும் வேலையை விடணும் அப்படின்னு நினைக்க கூடாது. அப்படி நினைச்சீங்க அப்படின்னா அதுலலாம் நிறைய ஒரு பாதிப்புகள் ஏற்படும். ஜனவரி மாதம் யார் யாரெல்லாம் வேலையை விடுறாங்களோ அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் ஆயிடும். அந்த 6 மாசம் நிதி நெருக்கடிகள்னால நீங்க மிக பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனையில மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதனால ரொம்ப கவனமாக இருங்க. வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்திலயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா கும்பராசி என்பர்களுக்கு அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நீங்க பழகக்கூடிய பெண்களோடு ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல அவங்களால ஒரு அவமானப்படுறது, தேவையில்லாத ஒரு இழப்புகளை சந்திக்கிறது, அலுவலகத்துல பெண்களோட இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு கெட்ட பெயர்கள் வராமல் பாதுகாக்கிறது உங்களால முடியும் அப்படின்றத நம்ம இந்த பதிவுல சொல்றோம். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எனக்கு நிஜமாவே இருக்கா, எனக்கு நிறையவே வந்துருமா அப்படின்னு பயப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகம் தான் முழுமையா உங்களுடைய பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கிட்டா போறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.